ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, பூஜை சாமான்கள் குத்து விளக்கு அந்த மாதிரி பொருளை எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு உப்பு, அப்புறம் அதே அளவு தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. இது ரெண்டை வச்சு தான் நம்ம இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த புளியில் உப்பை நல்லா எடுத்துட்டு, இந்த பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, பாத்திரத்தில் அழுக்காக இருக்க பாத்திரங்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது இந்த குத்து விளக்கு. இதில் புளியும் உப்பும் தேவையான அளவு எடுத்துகிட்டு நல்லா அதில் வச்சு தேய்ச்சிக்கோங்க. இது நல்லா தேய்க்கவே அதில் இருக்கிற ஸ்டெயின் அப்புறம் அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். உங்களுக்கு ஒரு 3 to 5 மினிட்ஸ் தேய்க்கிறதுக்குள்ளவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போவே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது இல்லைங்களா. இதே மாதிரி நல்லா தேய்ச்சிட்டே இருங்க. இது ஒரு சில சமயத்தில் கையில் தேய்க்க கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா, வேஸ்ட் ப்ரஷ் ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா அந்த ப்ரஷ் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இன்னும் சென்டரில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே சீக்கிரமாக ரிமூவ் ஆகிடும். பேக் சைடெலாம் பாருங்கள் நிறைய அழுக்கு இருக்குது. நான் கிட்டத்தட்ட இதை ஒரு 3 to 4 மந்த்து கிட்ட நான் இதை க்ளீனே பண்ணல. இப்போ முடிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்து அதை நல்லா துடைச்சி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது. இது புதுசு மாதிரி அப்படியே பளபளன்ட்டு இருக்குது இல்லைங்களா. இதே மாதிரி நம்ம அடுத்த மற்ற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி புளியும் உப்பு வச்சு நல்லா தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்க டபுள் ஷேடில் இருக்க மாதிரி ஆயிடுச்சு. நான் அவ்வளோ நாள் க்ளீன் பண்ணவே இல்லை. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, நம்ம புளியும் உப்பும் வச்சு நல்லா இந்த பாத்திரங்களில் தேய்ச்சிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம புளியும் உப்பும் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு காய வச்சோம் அப்படின்னாக்கா அதில் இந்த குத்து விளக்கு எல்லா பொருள்லேயுமே ஒரு மாதிரி டாட்டாக பிளாக் கலரில் டாட் அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது போகவே போகாது. ஒரு மாதிரி ஃபங்கஸ் படிஞ்ச மாதிரி அது வந்துடும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இதை புளியும் உப்பு வச்சு தேய்ச்சிட்டு நீங்கள் சீக்கிரமாக தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு வேஸ்ட் துணி வச்சு தொடச்சிருங்க. இதே நீங்கள் ஒரு சுடுதண்ணியில் வச்சு நல்லா கழுவுனீங்க அப்படின்னா கூட அது மேலே இருக்க அந்த பிசுபிசுப்பு நம்ம புளியும் இது வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே சீக்கிரமாக எல்லாமே போய் நல்லா நீட்டாயிடும். இது நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பித்தளை குடம், அப்புறம் பூஜை சாமான் நிறைய இருக்குது இல்லையா, அது எல்லாத்துக்குமே பித்தளை குடம் எல்லாத்துக்குமே நம்ம இந்த புளியும் உப்பும் மட்டும் வச்சு க்ளீன் பண்ணாலே போதுங்க. நல்லா நீட்டாகவும் பளிச்சுன்னு ஆகிடும். இப்போது பாருங்கள், நான் வெறும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கிட்ட நான் இதை க்ளீனே பண்ணல. க்ளீன் பண்ணாமல் இருந்து நான் இதை யூஸ் பண்ணும்போதே நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அப்போ நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பளிச்சுன்னு ஆகிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.